நம்மளுடைய பேச்சில் தாங்க எல்லா விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, அந்த பேச்சினால் உங்களுக்கு நல்லது நிச்சயமா நடக்கும். அந்த பேச்சோட தன்மை எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டா நல்லது தானாக நடக்குங்க. உங்களுடைய எல்லா தொழில்கள்லையும், இல்லை ஒரு வேலை வாய்ப்புகளையோ, இல்லை ஒரு எந்த வங்கி சார்ந்ததோ, இல்லது ஒரு பள்ளி சார்ந்ததோ, அடுத்தது ஒரு தொழில் சார்ந்ததோ, எதா இருந்தாலும் அந்த பேச்சில் நம்மளுடைய பேச்சு சிறப்பாக இருந்துச்சுன்னா, நல்லா எல்லாமே வெற்றியாக முடியுங்க. அதே பேச்சு சரியில்லாமல், பேச தெரியாமல் பேசினோம்னா அப்படியே தலைகீழாக நடந்துடும். அப்படியே தலைகீழாக நடந்து நம்மளுடைய ஸ்பீச்சுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா, அந்த பேச்சு நிஜமாலுமே நம்மளோட உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். நல்ல தெளிவான பேச்சாக இருக்கணும். மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோ திறமையாக பேசணுங்க. பேச்சுங்கிறது சாதாரணமாக கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த பேச்சுனால் எவ்வளோ பேர் உயர்ந்திருக்காங்க தெரியுங்களா? எவ்வளோ அழகாக பேசி இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் ஐயாவாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாலும் சரி, கருணாநிதி ஐயாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நிறையா பேருமே அந்த பேச்சினால் மக்களை தன் பக்கம் நிறுத்தி நல்லது செய்தவர்கள். ஓகே, தேங்க்யூ.